எதற்கு? இறைவன் கிருஷ்ணனுடைய பதில். என்னத்துக்காக அந்த நாம் எதற்கு அப்படிங்கறது சொன்னாருன்றத நாம இந்த சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்துல தேன் துளியது. பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனுக்கு ஜோதிடத்தையும் முக்காலத்தையும் அறியும் ஆற்றல் கிடைக்கப்பெற்றது எப்படி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களின் தந்தையான பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் தனது மகன்கள் அனைவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக தீர்த்து விடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. பாண்டவர்கள் அவர்கள் தந்தை சொன்னபடியே செய்ய திட்டமிடும் போது கிருஷ்ணர் வந்துடுறாரு. விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார். ஆகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு புத்தி பிசகி இருந்த விட்டதென்றால் உங்களுக்கு என்ன ஆனது? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்துக்கொண்டு உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து விடாமல் இருக்க சகாதேவனை மட்டும் அங்கு காவலுக்கு வைத்துவிட்டு போறாங்க. அவங்க அப்பால் போனதும் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கு மீற விரும்பாமல் அவரது துண்டு விரலை மட்டும் உடைத்து சென்று விடுகிறான். உடனே அவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைத்து விட்டது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்து பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கட்டையை கீழே போட்டு களைப்பாக அமர்கிறார்கள். கிருஷ்ணரும் ஒரு விறகு கட்டையை தூக்கி விடுகின்றார். ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது. அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியல, சகாதேவன் கண்களுக்கு மட்டும் தெரியுது. கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல் அப்பா அப்படின்னு உட்கார்றாரு. அவர் அருகில் வந்த சகாதேவன், கண்ணா, எல்லோரும் விறகை சுமந்து வருகிறார்கள், அவர் கிளைப்படைவது நியாயம். மூடி விறகு கட்டு மட்டும் காற்று மிதந்து தானே வந்தது, நீ ஏன் களைப்பு அடைந்தது போல் நடிக்கின்றாய் என்று கேட்கின்றான். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகின்றது. சகாதேவனை தனியை அழைத்து அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவர் சொல்றாரு, அவருடைய விரலை நான் சாப்பிட்டுட்டேன், பாண்டுவின் விரலை தின்றதாக ஒத்துக்கொள்கின்றான். எதிர்காலம் ரகசியம் என்று இறைவன் போக்கில் குறிப்பிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணன் கூறுகிறான். சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்கள் எப்பொழுதும் எவரிடத்தும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியமும் செய்து கொள்கிறார் கிருஷ்ணர். தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிட கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் வந்தது. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்காக போருக்கு சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனுடன் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கின்றான். அந்த நாளுக்கு ஜோதிட கலையில் உண்மையாக இருந்தார். போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்று உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது. அதனால் தனக்கு தெரிந்த முக்காலம் உணரும் ஜோதிட கடையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் நம்பிக்கை இழக்கிறார். 18 நாட்கள் நிகழ்ந்த குருஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்த்தானே என்று கேட்கின்றார். அதற்கு கிருஷ்ணன், ஜோதிடத்தில் எல்லாத்தையும் அறிந்த நீயே இப்படி சொல்லலாமா என்று சொல்றார். ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பும் ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லையே. அப்படி என்றால் ஜோதிடம் பொய்த்தானே என்றான். பொய்த்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் சொன்னாரு, பாருங்க பதிலு அதுதான். ஆஹா, இத்தனையும் நீ ஜோசியத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு? இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடங்கியது அவன் கர்வம். எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் 60% மட்டுமே தங்கள் கணித திறமையை எடுக்க முடியும். மீதி 40% கடவுள் பிரிவு மட்டுமே இருக்கிறது. இந்த ரகசியமானது காஞ்சி மகா பெரியவரிடமிருந்து உதிர்ந்தது என்றென்றும் அன்புடன்.